மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 2 பார்த்துட்ருக்கோம். ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நம்ம காலையில் தியானத்தை தொடங்குகிறோம். அப்போது அந்த பிரார்த்தனையை நம்மளுடைய இதயம் அன்பினால் நிரம்பும் வகையில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உணர்வு கிடையாது, ஆனால் உணர்வனுடைய சித்தரிப்புகள் தான் வார்த்தைகள். அப்படின்னும் போது நாம் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை அன்பு கலந்து அந்த உணர்வோடு சமர்ப்பிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற புனிதமான தெய்வீகத்துடனான அந்த ஒரு இணைப்பு நமக்கு எளிதாக கிடைக்குது. அப்போது அந்த பிரார்த்தனையை நல்ல ஒரு மனநிலையில் நாம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு உண்மையான பணியாளன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் மிகவும் தாழ்மையோட பணிவோடு கையேந்தக்கூடிய அற்பமான ஒருவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனசில் நிறுத்தி நாம் மாபெரும் மாஸ்டரை அணுகணும். அப்படி அணுகும்போது மாஸ்டர் முன்னாடி எல்லாத்தையுமே சமர்ப்பிச்சுட்டு அவருடைய விருப்பத்துக்கு தன்னை முழுமையாக விட்டுறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு இதில் அறிவுறுத்துகிறாங்க. இப்போ அடுத்தது, படைப்புக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த அமைதிங்கிறது இருந்தது. அப்போது அந்த அமைதி படைப்பு உருவானதுக்கப்புறமா கீழே இறங்கி வரும்போது தன்னோட அந்த மெய்யான சாராம்சத்தை கொண்டு வந்தது. இந்த 2 நிலையுமே ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் படைப்பு உருவாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளுடைய செயல்கள் காரணமாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா நிறைய திரைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தின் காரணமாகவும் செயல்கள் காரணமாகவும் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக கடினத்தன்மைகள் அப்படிங்கிற அந்த உரைகளை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சுற்றிக்க ஆரம்பித்தான். அப்போது இந்த ஓட்டத்தினுடைய அலைகள் ஒரு பெரிய கடல் மாதிரி உருவாக ஆரம்பிச்சுது. அதாவது அந்த திரைகள்னு சொல்லக்கூடிய அந்த சமஸ்காரங்கள் ரொம்ப அதிக அளவில் உருவாகிக்கிட்டே வந்தது ஒரு மனிதனை சுற்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய துளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு நதி உண்டாகிற மாதிரி ஒரு மனிதனுடைய சமஸ்கார வட்டங்களும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் அப்படிங்கிறது அதோடு இறங்கி வந்த அந்த சாராம்ச துளி தான். அப்போது எல்லாத்துலேயுமே அந்த தெய்வீகத்தினுடைய சாராம்சங்கிறது கலந்துருக்கு. அதுதான் ஒரு மையமாகவும் இருக்குது. ஒரு மலை வெடிக்கும் போது சின்ன சின்னதாக வெளியேறின அந்த துளிகள் ஒரு நதிக்கு ஆதாரமாகி நதியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் வேண்டாத மற்ற துளிகள் அந்த சாராம்சத்தோடு சேர்ந்து அந்த சாராம்சத்தையே மூடி மறைச்சு ஒரு கனமானதும் ஸ்தூலமானதுமான ஒரு உருவத்தை அதுக்கு ஏற்படுத்தியது. அப்போது இந்த மாதிரி தான் மனிதன் தன்னை சுற்றி ஒரு கனமான ஒரு ஸ்தூலமான ஒரு வட்டங்களை சுற்றிக்க ஆரம்பித்தான். இப்போது ஓரொரு உரைகளாக கழட்டி எரிஞ்சிட்டு வந்த இடத்துக்கே நாம் திரும்பி போகணும், அந்த மூல ஆதாரத்தோட இறைவனோட ஒன்று கலக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. சாதாரணமாக ஒரு பொருளினுடைய ஒரு ஸ்தூலமான தோற்றம் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது, அதாவது அந்த ஸ்தூலமான உருவத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வடிவங்கிறது கரைஞ்சு அந்த இடத்துல ஒரு கற்பனை தோற்றம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அதாவது கண்டினியூஸாக ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து நேச்சுரலாகவே அந்த பொருள் மறைஞ்சு இங்கே அந்த பொருள் இருந்ததுங்கிற அந்த ஒரு கற்பனையான தோற்றம் மட்டும்தான் நம்ம பார்வையில் நிற்கும். அதே மாதிரி இடைவிடாத பயிற்சியாலையும் முயற்சியாலையும் இதுவும் கூட பார்வையிலேருந்து மறைஞ்சிரும். அதாவது அந்த கற்பனை தோற்றம் கூட காலப்போக்கில் பார்வையிலேருந்து மறைஞ்சிரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஜீவிதத்திற்கு ஆதாரமாக இருக்கிற அந்த மூலத்தின் மேலே நம்மளுடைய மனதை நிறுத்தினபடி எந்த ஒன்றையும் நாம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிலைங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மெய்ப்பொருள் மேலே நாம் நிறுத்தக்கூடிய அந்த ஒருமித்த கவனம் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய ஒரு சாராம்சமாகவும் சொல்லப்படுறது. நாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் இறைவனுடைய நினைப்போடு நாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்தூல நிலைகள் எல்லாமே நம்மளை விட்டு ஒன்றொன்னா கழண்டு போயிடும். அப்படியே நமக்கு இறைவனுடைய நினைப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கும். காலப்போக்கில் அந்த உணர்வு நம்மளை விட்டு போயிடும். அதாவது இறைவனோட அந்த இரண்டரை கலக்கிற நிலைங்கிறது நமக்குள்ளே உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இதனுடைய ஆரம்பம் என்ன? பிரார்த்தனை, அதாவது மெய்ப்பொருள் மேலே நாம் நிறுத்துகிற அந்த ஒருமித்த கவனம். இதுதான் ஒரு ஆரம்பமாக சொல்லப்படுறது. தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறது அதனுடைய ஒரு முதல் படி. அந்த மாதிரி நீக்கும்போது அந்த மெய்ப்பொருள் மேலே நமக்கு ஒரு ஒருமித்த கவனம்ங்கிறது உண்டாகுது. அப்படி மெய்ப்பொருள் மேலே நாம் ஒரு கவனத்தை நாம் செலுத்துகிற அந்த ஒரு கட்டம் தான் உணர்வுறு நிலையினுடைய ஒரு கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தியானத்தில் அந்த உயர்ந்த உணர்வுறு நிலையை நோக்கி நாம் போகிறோம். அந்த உணர்வுறு நிலையினுடைய ஒரு ஆரம்ப கட்டம் தான் நாம் மூலத்தின் மீது நம்மளுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துறது. அப்போது இது நமக்கு இயல்பாகவே நடக்குது நம்மளுடைய தியானத்தில். ஓரொரு மட்டத்திலும் இந்த உணர்வுறு நிலைங்கிறது இருந்தாலும் எல்லாத்தையும் விட இந்த விஷயங்கிறது ரொம்ப உயர்ந்ததாகவும் மேம்பட்டதாகவும் கருதப்படுது. மற்ற நிலைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயங்கிறதுனால நான் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த இறுதி நிலைங்கிறது எந்த விதத்திலையுமே எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. அங்கே ஒருமைத்தன்மை மட்டும்தான் பூரணமாக இருக்குது. அந்த நிலைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிரார்த்தனைங்கிறது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பிரார்த்தனையினுடைய உண்மையான அர்த்தங்கிறது அந்த இடத்துல தான் நமக்கு சரியாக புரியுது. பிரார்த்தனையினுடைய சாராம்சமாக சொல்லப்படுற மெய்ப்பொருள் மேலே நாம் வைக்கிற அந்த ஒருமித்த கவனம், அந்த ஒரு கட்டத்துக்கு நாம் போகும்போது நம்மளுடைய உணர்வுறு நிலையினுடைய அடுத்தடுத்த நிலைகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். கடைசியாக எந்த விதத்துலேயுமே எண்ணி பார்க்க முடியாத அந்த இறுதி நிலைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அங்கே ஒருமைத்தன்மை முழுவதுமாக பூரணமாக இருக்கிற ஒரு நிலை. அப்போது இந்த 3 நிலைகளையும் ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் இருக்கிற ஒரு முழு பரப்பாக நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த 3 நிலைகளையும் நாம் கடந்து போகும்போது உணர்வுங்கிறது மொத்தமாக அழிஞ்சு போகுது. இந்த உணர்வுகள் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போகிற இந்த நிலை தான் நம்மளுடைய மெய்யான இருப்பிடம். அந்த மெய்யான இருப்பிடத்தை நாம் அடையிற இந்த நிலையை தான் பிரார்த்தனையினுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. இறுதி வரைக்கும் போன அந்த நிலையை பிரார்த்தனையினுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்கிறத ஒப்புக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. இதுக்கப்புறமா தான் உண்மையான லட்சியங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கஷ்டமான விஷயத்தையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு மேலான நிலையை பிற்காலத்தில் அடையிறதுக்காக ஒரு மொழியினுடைய எழுத்துக்களை கற்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அழிஞ்சு போகிற மெய்யான இருப்பிடம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை ஒரு பயிற்சியாளர் அடையிறதுங்கிறது, அதாவது அந்த நிலையே ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிற மாதிரி அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அதை தாண்டி நிறைய நிலைகளும் லட்சியங்களும் நமக்கு இருக்குது. அந்த நிலைகளையும் லட்சியங்களையும் அடையிறதுக்கு ஆரம்ப நிலையாக இதை சொல்கிறாங்க மாஸ்டர். இறுதி நிலையோடு ஒப்பிடும்போது இந்த ஆரம்ப நிலை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் ஓரொரு மனிதனும் அந்த இறுதி நிலையை மட்டுமே கருத்தில் வச்சு இந்த பிரார்த்தனையை நாம் சொல்லி சமர்ப்பிக்கும் போது ஸ்தூல பொருள் மேலே இருக்கிற அந்த தாக்கங்கள் எல்லாமே மறைஞ்சிருது. போக போக இறுதி நிலை மட்டுமே நம்மளுடைய தோற்றத்தில் தெரியுது. அதனால் அவனால் அங்கே நிலச்சி நிற்கவும் முடியுது. அப்போது அந்த இறுதி நிலையை அடையிறதுக்கு ஆரம்ப நிலைகளை கடந்து தான் ஒரு மனிதன் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆரம்ப நிலை கிடைச்ச உடனே அதை விரிவுபடுத்துறதுக்கு ஒருவர் முயலணும். இதனுடைய அர்த்தம் ஒரு பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த மெய்ப்பொருள் அல்லது சக்தி, அந்த உணர்வை நமக்கு கிடைக்கிற அந்த நிலையோடு சேர்த்து இன்னும் வளர செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாகுது. அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது ஒரு ஸ்தூலத்தன்மை எல்லாமே நம்மளை விட்டு போய் ஏறக்குறைய அது அழியிற அளவுக்கு லேசாக மாறுற ஒரு நிலைங்கிறது நமக்குள்ளே வருது. அப்போ அந்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது ஏதோ ஒரு விஷயம், ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குங்கிற ஒரு மங்கலான நினைவு மட்டும்தான் நமக்குள்ளே ஏற்படுது. ஆதி மூலத்திலேருந்து வந்த எல்லாமே பலவிதமாக தங்களை வெளிப்படுத்திக்கிட்டாலும் ஒரு நோக்கம் இல்லாமல்
அந்த சக்திகள் எதுவுமே கீழே இறங்கலை. உண்மையிலேயே அது பலவிதமாக தங்களுடைய இயக்கங்களை காமிச்சு தேவையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்திகளாக தான் இருக்குது. அப்போது இந்த சக்திகள் எல்லாமே ஆதி மூலத்திலேருந்து கிளம்பி தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுது. அதுக்கு உதாரணமாக ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிறந்த உடனே அது முதல்ல ஒரு நகர முடியாத ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. போக போக அது உட்கார ஆரம்பிக்குது, நிற்க ஆரம்பிக்குது, பேசுகிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, இது எல்லாமே செய்யுது. அதாவது அந்த குழந்தைக்குள்ள உள்ளுறங்கி கிடந்த திறமைகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போது அந்த செயல்பாடுகள் அப்படியே கண்டினியூ ஆகி காலப்போக்கில் அது ஒரு வசீகரமான ஒரு இளமை பருவம் அடையுது. ஒரு ஆற்றல் படைத்த ஆண் தன்மையும் அந்த குழந்தைக்கு வருது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வளர்ச்சி அடையுது. அப்போது ஆரம்பத்தில் பிறந்த உடனே நகர முடியாத இருந்த நிலையில் இருந்த அந்த குழந்தை இப்போது ஒரு ஆண் தன்மை அடையிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம்ங்கிறது என்ன? அதுக்குள்ளே இருந்த அந்த மெய்ப்பொருளினுடைய சாராம்சம், அந்த ஒரு சின்ன துளி தான். அதை வச்சு தான் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படுது. அடுத்தது குழந்தையினுடைய அந்த உடல் உறுப்புகள் பல விதங்களில் வளர்ச்சி அடையுது. அம்மாவினுடைய ஒரு பழக்க வழக்கம், அப்பாவினுடைய எண்ணங்கள், அவனுக்கு இந்த உலகம் அளிக்கக்கூடிய பலவிதமான பயிற்சிகள், உலகத்துலேருந்து அவன் கற்றுக்கிற புற விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு அதுக்கான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அப்போது அந்த குழந்தை அவன் தெரிஞ்சுக்கிற ஒன்றொன்றுமே அவனை சுற்றி ஒரு திரைகளாக உருவாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாமே பொருள் சார்ந்த பாதிப்புகள், எல்லாமே ஒரு ஸ்தூலத்தன்மை வாய்ந்தது. அப்போது அவன் நிறைய செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். நிறைய இயக்கங்கள் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அது எல்லாமே ஒரு ஸ்தூலத்தன்மையை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் அவன் போயிட்டுருக்காங்கிறத காமிக்குது. ஆனால் அவன் தான் கடினத்தன்மையை தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்றதில்லை. அந்த அளவுக்கு அவன் ஒரு தனித்தன்மையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? வெளி உலகத்தில் அவனுக்கு ஒரு நிறைய தொடர்புகள் ஏற்படுது, நிறைய நண்பர்கள் சேர்றாங்க. அவனுடைய நடவடிக்கை காரணமாக அவனுக்கு இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு சூழ்நிலையையும் அவன் ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கான திரைகளும் சமஸ்காரங்களும் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு ஆசை வருது, அந்த ஆசை அவனுடைய கவனத்தை திசை திருப்புது. இந்த மாதிரி அவனுடைய ஜீவிதம்ங்கிறது மாற்றம் அடையிறதுனால வேறு விதமாக அவன் மாறி தனக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறான். இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் முதல்ல எதுவாக இருந்தானோ அதுலேருந்து இப்போது டோட்டலாக மாறிட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு சின்ன துளிங்கிறது இன்றைக்கி பார்வைக்கு சுத்தமாக தெரியாமலே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவன் ஸ்தூல உரைகளை தன்னை சுற்றி உருவாக்கிக்க ஆரம்பிச்சிட்டான். இதோடு நிற்கிறதில்ல, அவனுடைய எண்ணங்கள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அந்த மாதிரி அவனுக்குள்ளே வர்ற எண்ணங்கள் எல்லாமே அவனுக்கு இன்னும் வலிமைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதோட காரணமாக அவனுடைய செயல்கள் இன்னும் பெருகிக்கிட்டே போகுது. இதோட விளைவாக அவனுடைய செயல்பாடுகள் தீவிரமாகி ரொம்ப எஃபெக்டிவாக மாறிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மலைக்கு நடுவில் மலை வெடித்து அந்த பாறை பிளவுலேருந்து வெளியேற அந்த சின்ன துளிகள் எல்லாமே சிற்றோடை, உருகக்கூடிய பனிகள், அப்புறம் மற்ற ஒரு துணை நதிகள், இது எல்லாத்துலேயுமே நீரை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கடலாக உருவெடுக்கிற மாதிரி. அதாவது ஒரு பெரிய கடல்ங்கிறது இங்கேருந்தெல்லாம் தான் வருது. ஒரு பாறைக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன துளிகள்லேருந்து வரக்கூடிய அந்த நீர்கள், அதுக்கப்புறம் உருகக்கூடிய பனியினுடைய நீர்கள், மற்ற துணை நதிகள், இங்கே எல்லாத்துலேருந்தும் நீர் கலெக்ட் ஆகி தான் ஒரு பெரிய கடலாக உருவெடுக்குது. அதே மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே புகக்கூடிய விஷயங்கள் தான் இவ்வளோ பெரிய ஒரு சமஸ்கார வட்டங்களாக உருவெடுத்து நிற்கிது. அப்போது ஓரொரு அனுகூலமான விஷயங்களையும் அவன் தேடி போய் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அது கிடைக்க கிடைக்க அது எல்லாமே ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் நினைக்கிறான். ஆனால் இது உண்மையிலேயே ஆனந்தம் கிடையாது, இது ஒரு மகிழ்ச்சியினுடைய அலைகள் தான் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியினுடைய அலைகள்ங்கிறது அவனுடைய வாலிப பருவத்தில் பல வகையான மாசுக்களால் பாதிக்கப்படும் போது வரக்கூடிய விஷயம். அதாவது அந்த மனிதன் அவனுடைய செயல்கள் காரணமாக அதனுடைய விளைவாக இந்த நிலையை அடையும் போது
அவனுக்குள்ள ஒரு குதூகலம் அப்படிங்கிறது உருவாகுது. ஆனால் இது எல்லாமே அவனை சுற்றி அவன் சேர்த்துக்கிற சமஸ்கார வட்டங்கள் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது கண்டினியூஸாக நாம் இப்போ ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது அந்த பொருள் நம்ம பார்வையிலேருந்து மறைஞ்சு கடைசியாக ஒரு கற்பனை தோற்றம் மட்டும்தான், அதாவது அந்த பிரதிபிம்பம் மட்டும்தான் நம்ம பார்வையில் தெரியுது. அதுவும் கூட காலப்போக்கில் மறைஞ்சிருது அப்படின்னும்போது அதுக்கான ஒரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்தூல பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போது அந்த ஸ்தூல பொருளை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு திறன் தான் அதுக்கு இருக்குது. அதாவது நாம் கடினத்தன்மைங்கிற உரைகள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளுடைய பார்வையில் அதுவும் ஸ்தூலமாக தான் நமக்கு தெரியும். சூட்சமமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னும் போது நாமளும் சூட்சமமாக மாறக்கூடிய திறன்கிறது நமக்கும் வரணும். அப்போது இடைவிடாமல் நாம் செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சியின் மூலமாக ஆரம்பத்தில் ஸ்தூல நிலையில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருள் காலப்போக்கில் அது சூட்சமமான நிலைக்கு மாறி கடைசியில் அதுவும் கூட நமக்கு தெரியாத ஒரு நிலைங்கிறது நமக்கு ஏற்படுது. கடைசியில் ஒரு பார்க்கக்கூடிய சக்தியே இல்லாமல் போகிற அளவுக்கு இது கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்தாலும் அதுவும் கூட காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. அடுத்து வர்றது தான் இன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம், அதாவது சத்தியநிலை. இந்த கட்டத்தை நாம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த நிலையை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையினுடைய கனெக்டிவிட்டிங்கிறது தான் இந்த இறுதி நிலை வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி.